பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்க மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பணியாரக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் குழிலலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் பணியாரம் குழியில் ஒட்டாமல் நல்லா வரும். நெக்ஸ்ட் மாவு ஊற்றியாச்சு. மாவு நல்லா வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பணியாரம் ரெடி. இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரையும் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.